அண்மை செய்தி. வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 300வது விக்கெட்டை வீழ்த்தி இந்திய வீரர் ரவீந்திர ஜடேஜா அசத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபரி வழங்க கேட்கலாம். வணக்கம் சபரி, இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். வங்கதேசம் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 3 T20 போட்டிகள் விளையாட உள்ளது. இதில் முதல் டெஸ்ட் போட்டியில இந்தியா சென்னையில வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல நிறைய ரிமார்க்கபிள் விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடைபெற்றது. அதுல குறிப்பா சொல்லணும்னா தமிழக வீரரான அஸ்வின் சதம் அடித்தார். அது மட்டும் இல்லாம அவருடைய 6 விக்கெட்டுகள், முக்கியமான விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இந்நிலையில 2வது டெஸ்ட் போட்டி கான்பூர்ல நடைபெற்றது. முதல் நாள் ஆட்டத்துல அன்னைக்கு டாஸ் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா வெற்றி பெற்று பந்து வீச்சை தேர்வு செய்தாரு. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 103 ரன்கள் வங்கதேச அணி எடுத்திருந்தாங்க. 3 விக்கெட் இழப்பிற்கு. எப்படி இருந்தாலும் இந்திய அணிக்கு இந்த வெற்றி முக்கியம் அப்படின்ற நிலைமை இருந்துச்சு. ஏன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடைபெற இருக்கிறதுனால 2வது மற்றும் 3வது நாள் ஆட்டம் மழையினால பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. 2வது நாள் ஆட்டம் ஃபுல் மழை பெய்ஞ்சதுனால போட்டியின் மைதானம் விளையாடுவதற்கான சாதகம் இல்லை. அது மட்டும் இல்லாம 3வது நாள் ஆட்டத்திலையும் கம்ப்ளீட்டா கிரவுண்ட் வெட் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறதுனால விளையாட முடியாது சொல்லிட்டாங்க. இந்நிலையில் இன்று 4வது நாள் ஆட்டத்துல வங்கதேச அணி வீரர்களுடைய மும்னில் புக் அவர் முன்னாள் வங்கதேச அணியின் கேப்டன். அவர் மட்டுமே சிறப்பாக விளையாடி ஒரு சதம் அடித்து அணியின் எண்ணிக்கையை உயர்த்திட்டு இருந்தார். மற்றும் மறுமுனையில முக்கியமான பிளேயர்ஸான ஷகிபுல் ஹசன், லிட்டன் தாஸ் போன்ற மற்ற பங்களாதேஷ் வீரர்கள் யாரும் அதுக்கான சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்காதனால அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்திட்டாங்க. எனினும் இந்திய அணிக்கு சுழற்பந்து வீச்சாளர்கள் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் கம்ப்ளீட் ஒரு டாமினன்ஸ்ல தான் இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா பும்ரா ஒரு கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ்ல இன்னைக்குமே முதல் இன்னிங்ஸ் முடிவுல அவர் 3 விக்கெட்டுகள் அதிகபட்சமா எடுத்திருக்காரு. இது தவிர பாத்தீங்கன்னா கடைசி விக்கெட், அதாவது 9 விக்கெட் இருக்கிற பட்சத்துல வங்கதேச அணி கடைசி விக்கெட் ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்து அவருடைய புதிய மைல்கல்லை எட்டியிருக்காரு. அதாவது 300 விக்கெட் எடுத்திருக்காரு. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்திய நட்சத்திர கிரிக்கெட் வீரரான கபில் தேவ் மற்றும் நம்ம தமிழக வீரரான அஸ்வின் அவங்களோட சேர்ந்த பட்டியலில் 3வது இந்திய வீரர் என்ற பெருமையை ரவீந்திர ஜடேஜா எடுத்திருக்காரு. எனினும் இதுக்கு அடுத்தபடியா பல சாதனைகள் இருக்கு. ஏன்னா அஸ்வினும் கிட்டத்தட்ட நிறைய சாதனைகளை புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த போட்டியில குறிப்பா நமக்கு என்ன முக்கியமான விஷயம்னா அடுத்து நடைபெற உள்ள வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல புள்ளி பட்டியல்ல நம்ம அதிக வித்தியாசத்துல வெற்றி பெற்றோம்னா நம்ம மேல் கொண்டு போக முடியும். ஏன்னா அதுக்கு அடுத்து வர இருக்கிற போட்டியில நியூசிலாந்து எடுத்து ஆட வேண்டும். அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியாவோட ஆட வேண்டிய போட்டிகள் இருக்கிறதுனால நிச்சயமா இந்த போட்டி ஒரு அதிக வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள்ல கண்டிப்பா இந்திய அணி ஒரு பெரிய பங்கு இருக்கும். இந்நிலையில் இந்திய அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸ்ல ரோஹித் சர்மா மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் களமிறங்கி விளையாடி வருகின்றனர். உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சபரி.